கருப்பு கவுனி நெல்லை அரிசியாக மாற்றுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குங்க. குறிப்பாக அந்த நெல்லை நம்ம 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆவி காட்டும்போது அந்த குண்டானில் ஒரு 4 லிட்டருக்கு தண்ணி அடியில் அந்த குண்டானில் ஊற்றணுங்க. அதுக்கு மேலே தான் நம்ம என்ன செஞ்சோன்னா ஊற வச்ச அந்த நெல்லை அதுக்குள்ளே கொட்டணுங்க. கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு சாக்கை போட்டு நல்லா நம்ம மூடி வைக்கணுங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம அடுப்பில் வைக்கும்போது தீ பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தீ வரக்கூடாதுங்க. மிதமான இதில் நம்ம என்ன செய்யணும்னா அதை தீ மூட்டணுங்க. தீ மூட்டிட்டு அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே அதை தனியாக எடுத்து போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா கீழே கொட்டணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை காய வைக்கும்போது வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை வெயிலும் மாலை வெயிலும் நம்ம தாங்க இதை காய வைக்கணும். மதிய வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை மூடி வைக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நெல் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள்